திருச்செந்தூர் முருகன் ஆசியோடு எல்லோரும் நலமுடன் வாழ நவகிரகங்களையும் பஞ்சபூதங்களையும் வணங்கி சரவண பவ பரணி பாரதியின் அன்பான இனிய வணக்கம். இன்னைக்கு நம்ம பார்க்கக்கூடிய பதிவு சனிப்பெயர்ச்சி பலன்கள் 2025 2027 காலகட்டங்களில் நடக்கக்கூடிய சனிப்பெயர்ச்சி பலன்களை யாரோ என்னென்னமோ நிறைய வீடியோ போட்டாங்க. அப்ப இந்த சனிப்பெயர்ச்சி பலன்களை உண்மைத்தன்மையாக இதை எப்படி நம்ம சொல்லணும் அப்படின்ட்டு பல்வேறு ஆய்வுகளை மேற்கொண்டு அதற்கு தகுந்தாற் போல இந்த பதிவை அழகா நம்ம தொகுத்து வழங்குறோம். இந்த பதிவை முழுமையா ஸ்கிப் பண்ணாம பாருங்க. 12 ராசிகளுக்கும் தனித்தனி வீடியோ இருக்கு, கண்டிப்பா பாருங்க. அதாவது இந்த சனிப்பெயர்ச்சி எப்ப அப்படின்னா, சனிப்பெயர்ச்சி பாருங்க 29/3/2025 அன்னைக்கு சனி பயிற்சி ஆகுது. அதாவது சனி கும்பராசியில இருந்த சனி பகவான் இப்ப மீன ராசிக்கு பயிற்சி ஆகிறார். கிட்டத்தட்ட 2.5 வருட காலகட்டங்கள் இந்த சனி பயிற்சி நடக்கும். அப்ப சனினால எந்தெந்த ராசிகளுக்கு முதல்ல ஒரு துன்பங்கள் இன்பங்கள் இதெல்லாம் நடக்கும் அப்படிங்கிறது தான் ஒரு பொதுவான விஷயம். ஏன் இன்பங்கள்னா, சனி சில மோசமானவங்களுக்கு கூட இன்பத்தையும் கொடுப்பார், அதை நம்ம புரிஞ்சுக்கணும். அப்ப கும்பராசிக்காரங்களுக்கு 2ஆம் இடத்துல சனி போகுது. மேச ராசிக்காரங்களுக்கு 7.5 சனி இப்பதான் ஸ்டார்ட் ஆகுது. அதே மாதிரி பாத்தீங்கன்னா கன்னி ராசிக்காரங்களுக்கும் 7 சனி போகுது, கண்டச்சனி. அதே மாதிரி பாத்தீங்கன்னா தனுசு ராசிக்காரங்களுக்கும் 4 சனி போகுது. சிம்ம ராசிக்காரங்களுக்கு 8ஆம் இடத்துல அஷ்டம சனி போகுது. இதுதான் டோட்டலுடைய சனியுடைய முழுமையான ஒரு தாக்கம். அப்போ மகர ராசிக்காரங்களுக்கு டோட்டலி 7.5 சனி முடிஞ்சதுன்னு அர்த்தம். அப்ப இந்த சனி பகவான் கிட்டத்தட்ட 2 வருட காலகட்டங்கள் பயணிக்க போகிறாரு. அப்ப அந்த சனி மீனத்துக்கு போனா சனியுடைய பார்வை பலம் அப்படிங்கிறது இருக்குது. எப்பயுமே குருவுடைய பார்வை பலம் மிகுந்த யோகத்தை கொடுக்கும். சனியோடைய பார்வை பலம் நம்ம ஒழுக்கம் தவறி நடந்தால், ஒரு தவறான துரோகத்தை விளைச்சி நடந்தா அந்த சனி பகவான் அந்த பார்க்கக்கூடிய இடங்களை எல்லாம் ஒரு துன்பத்தையும் துயரத்தையும் கஷ்டத்தையும் நிச்சயமா கொடுப்பார். அப்படிப்பட்ட இந்த சனி பகவான் பாத்தீங்கன்னா இப்ப மீனத்துல பயிற்சி ஆகிறாரு. மீனத்துல பயிற்சியாகி ரிஷப ராசியையும், அதே மாதிரி மீனத்திலிருந்து கன்னி ராசியையும், அதே மாதிரி மீனத்திலிருந்து தனுசு ராசியும், இந்த 3 ராசிகளையும் தனது 3, 7, 10ஆம் இடம் பார்வையாக பார்க்கிறார். அப்ப இந்த 3, 7, 10ஆம் இடம் பார்வை, 3ஆம் இடம்ங்கிறது முயற்சி, 7ஆம் இடங்கிறது கூட்டு தொழில் திருமணம், 10ஆம் இடங்கிறது கிட்டத்தட்ட அவருடைய தொழில், அதுதான் அவருடைய பார்வை. அப்ப இந்த 3 இடங்கள்லயுமே அவர் ஏதாச்சும் ஒரு ப்ராப்ளம் பண்ணுவார். அப்ப இன்னைக்கு நம்ம பார்க்கக்கூடிய ஒரு ராசி யாருக்கு பார்க்கறோம்னா, மேச ராசிக்காரங்களுக்கு தான் இன்னைக்கு நம்ம இந்த சனிப்பெயர்ச்சி பலன்களை பார்க்க போறோம். அப்ப சனி 2.5 வருஷம் ஒருத்தருக்கு துன்பத்தையே கொடுத்துட்டு இருப்பாரா, ஒரு நல்ல பலனே அவர் கொடுக்க மாட்டாரா? அப்படியெல்லாம் நம்ம கொஞ்சம் யோசனை பண்ணி பார்க்கணும். அப்ப இந்த சனி பகவான் 29/3/2025 முதல் கிட்டத்தட்ட 28/4/2025 வரைக்கும் பூரட்டாதி நட்சத்திரம் 4ஆம் பாதத்துல பயணிக்கிறார். அதை நல்லா புரிஞ்சுக்கணும் நீங்க. அதுக்கப்புறம் 28/4/2025 இருந்து 17/5/2025 வருடம், கிட்டத்தட்ட 1 வருட காலகட்டங்களுக்கு மேல், ஒரு 10 நாள் 15 நாள் முன்ன பின்ன உத்திரட்டாதி நட்சத்திரத்துல பயணிக்க போகிறார். 17/5/2025 இருந்து 2/6/2027 வரைக்குமே ரேவதி நட்சத்திரத்துல பயணிக்க போகிறார். இதுதான் இந்த சனி பகவான் இந்த வருடம் 2.5 வருஷத்துக்கு பயணிக்கக்கூடிய காலகட்டங்கள். இந்த நட்சத்திரத்துல தான் பயணிக்க போறார். அப்ப சனி நல்லா புரிஞ்சுக்கங்க, சனி பகவான் குருவுடைய நட்சத்திரத்துல 1 மாசமும், சனி பகவான் சனியோட நட்சத்திரத்திலேயே, தன்னுடைய நட்சத்திரத்திலேயே கிட்டத்தட்ட ஒரு வருடம் 1 மாசம் அந்த காலகட்டங்கள் வரைக்குமே. அதுக்கடுத்து புதனுடைய நட்சத்திரத்துல 1 வருடம் 1 மாத காலகட்டங்களுக்கு கிட்டத்தட்ட பயணிக்கிறார். அப்ப மேச ராசிக்கு எப்படி இருக்கும்? அப்ப மேச ராசிக்கு முதல்ல 7.5 சனி ஸ்டார்ட். அப்ப 7.5 சனி ஸ்டார்ட் அப்படின்னா முதல் ரவுண்டுன்னு ஒன்று போயிருக்கலாம், இல்ல இப்பதான் 7.5 சனி வந்திருக்கலாம், இல்ல 7.5 சனி 3வது ரவுண்டா இருக்கலாம். இப்படி ஏதோ ஒன்று வயசுக்கு தகுந்தாப்புல தான் இருக்கும்.
கிட்டத்தட்ட ஒரு 50 வயசுனா அவங்களுக்கு 2வது ரவுண்டா வரும், ஒரு 70 வயசுனா 75 வயசுனா 3வது ரவுண்டு, இப்படி எல்லாம் வரலாம். அப்ப இந்த 7.5 சனிக்கண்டு நம்ம பயப்படணும் அப்படிங்கிறது நிச்சயமா அவசியமே கிடையாது. நம்ம முதல்ல சனி பகவான்னா நீதிமான், நேர்மைமான், அதே மாதிரி ஒழுக்கத்திற்கு கட்டுப்பட்டவர், யார் யார் என்ன தப்பு செஞ்சாங்களோ அவங்களுடைய கணக்கு வழக்குகளை எழுதி வச்சு அதற்கு தகுந்தாற் போல் தண்டனையை வழங்கக்கூடியவர். அப்படிப்பட்டவர் தான் சனி பகவான். நல்லா புரிஞ்சுக்கணும். அப்ப கிட்டத்தட்ட இந்த சனி, 7.5 சனி, அஷ்டம சனி, கண்டச்சனி, எந்த சனி நடந்தாலும் சரி, தயவு செய்து ஒழுக்கம் தவறி ஒருத்தருக்கு தீங்கு விளைவிக்கிற மாதிரி, ஒருத்தருடைய மனது புண்படும்பாடி ஏதாச்சும் நம்ம ஒரு பிராபலத்தை பண்ணுனாவே நம்மெல்லாம் சனியோடைய பாதிப்புகளுக்கு அடங்குவோம். இல்லை இதுவரைக்கும் ஏதாச்சும் ஒரு துன்பத்தக்குது யாருக்காச்சும் கொடுத்துருந்தீங்கன்னா அதெல்லாம் இந்த அளவு கொஞ்சம் வச்சு செய்யும். அதை நீங்க புரிஞ்சுக்கணும். ஓகேங்களா? இப்ப மேசராசிக்கு என்ன பலன்? இது ஏன் நம்ம இவ்வளவு நேரம் பேசுறோம்னா நீங்க இதனுடைய தன்மை கொஞ்சம் லைட்டா புரிஞ்சுக்கணும். அப்ப மேச ராசிக்கு இந்த சனி பகவான் 2ஆம் இடத்தையும், 2ஆம் இடமான தனம், குடும்பம், வாக்கு, பொருளாதார ஸ்தானத்தையும், அதே மாதிரி 6ஆம் இடமான வேலை, கடன், நோய், வம்பு, வழக்கு அப்படிங்கக்கூடிய ஸ்தானத்தையும், அதே மாதிரி 9ஆம் இடம் என்று சொல்லக்கூடிய உயர்கல்வி, வெளியூர், வெளிநாடு, பாக்கியம், தந்தை, பூர்வீகம், சொத்து அப்படிங்கக்கூடிய ஸ்தானத்தையும் பார்க்கிறார். அப்ப அந்த சனி பகவான் பார்க்கக்கூடிய இந்த 3 பார்வையும் இவர்களுக்கு ஒரு பாதிப்பை கொடுக்கும் மேசராசிக்காரங்களுக்கு. அப்ப முதல்ல மேச ராசிக்கு கிட்டத்தட்ட 29/3/2025 இருந்து 28/4/2025 குருவோட நட்சத்திரத்துல, உங்களுடைய ராசிக்கு பாக்கியாதிபதியோட நட்சத்திரத்துல சனி பகவான் பயணிப்பார். கிட்டத்தட்ட ஒரு 30 நாள் நீங்க பெரிய அளவுக்கு கஷ்டம் அப்படிங்கிறதே இல்லை. தந்தையுடைய பூர்வீக சொத்துக்கள் இருந்ததுன்னா அந்த சொத்துக்களுக்கு இது உங்களுக்கு பிரிச்சு கொடுக்குற மாதிரி காலகட்டமாக தான் இந்த டைம்ல எல்லாம் பிரிச்சுக்குங்க. உயர்கல்வியில் இந்த மாசம் வரக்கூடிய காலகட்டங்கள்ல உங்களுக்கு நல்ல ஒரு பயணம் கிடைக்கும். அதே மாதிரி வெளியூர், வெளிநாடு போகக்கூடிய, டிராவல் பண்ணக்கூடியவங்களை இந்த காலகட்டத்தில் அதுக்குண்டான முயற்சிகளை எல்லாம் செஞ்சு பக்குவப்படுத்திக்கிங்க. பணம் காசு வர வேண்டியதெல்லாம் இந்த மாசத்துல உங்களுக்கு யாராவது தர வேண்டியதெல்லாம் ஒரு மாசம் 1.5 மாசத்துக்குள்ள நீங்க பணம் கொடுத்துருந்தாலும் சரி, அந்த பணத்தையெல்லாம் முடிஞ்ச அளவுக்கு அவங்க கிட்ட இருந்து வாங்கி அதை கொஞ்சம் சேமிச்சு வச்சுக்கோங்க. இல்லை கொஞ்சம் கொஞ்சமா வாங்குறதுக்கு உண்டான முயற்சிகள் எல்லாம் பண்ணிக்க. இப்படி பண்ணுனீங்கன்னா கண்டிப்பா பணம், காசு, பொருளாதாரம் சார்ந்த விஷயங்கள் உங்களுக்கு பாதிப்பை தராது. அடுத்தது பாத்தீங்கன்னா 28/4/2025 இருந்து 17/5/2025 வரைக்கும் கிட்டத்தட்ட 1 வருடம் 1 மாத காலகட்டங்களுக்குமே பாத்தீங்கன்னா சனியோட நட்சத்திரத்திலேயே போறாரு. அப்ப சனியோட நட்சத்திரத்துல போறப்ப மேச ராசிக்கு 10-11ஆம் அதிபதியோட நட்சத்திரத்திலேயே சனி பகவான் போகும் பொழுது நிச்சயம் உங்களுடைய தொழிலில் ஒரு மாற்றங்கள் உருவாகும். நல்லா புரிஞ்சுக்கங்க, தொழிலில் ஒரு மாற்றங்கள் உருவாகும். அதே மாதிரி தொழில நீங்க எதிர்பார்க்காத அபரிவிதமான லாபங்கள் எல்லாம் வருவதற்கு நிறைய வாய்ப்பு இருக்குது. நிச்சயமா இதுதாங்க நடக்க போகுது. ஆனா உங்களுடைய ராசிக்கு 2ஆம் இடத்தை சனி பார்ப்பதால் வாக்கு அதாவது நீங்க பேசக்கூடிய வார்த்தைய பணிஞ்சு குனிஞ்சு அடுத்தவர்கள் மனசு நோகாம, அடுத்தவர்கிட்ட வீண் வம்பு வழக்கு பண்ணாம, ஒரு வாக்குவாதம் பண்ணாம வாடிக்கையாளர்கிட்ட ஒரு தொழில் செஞ்சீங்கன்னா நிச்சயம் மேச ராசிக்காரங்களுக்கு பொருளாதார பிரச்சனை வரவே வராது. அடுத்தது 2ஆம் இடத்தையே சனி பார்க்கறனால கொடுக்கல் வாங்கல், நம்பிக்கை நாணயத்துல கரெக்டா நடந்துக்குங்க. யாருக்காச்சும் பணம் கொடுக்க வேண்டியது இருந்ததுன்னா இன்னைக்கு தரலன்னா நாளைக்கு தர்றேன், நாளைக்கு தர்றேன், கொஞ்சம் வாங்க, கொஞ்சம் கொஞ்சமா கஷ்டமா இருக்குது, கொஞ்சம் கொஞ்சமா காலகட்டத்தில் நான் கொடுத்துட்றேன் அப்படின்னு பேசி பழகுங்க. வீண் விவாதங்களை தயவு செய்து தவிர்த்துக்குங்க. வீண் விவாதங்களை எல்லாம் தவிர்க்காம நான் அப்படித்தான் பண்ணுவேன், முடிஞ்சா பாத்துக்க அப்படின்னா 7.5 சனி கொஞ்சம் வச்சு செஞ்சிரும். கொஞ்சம் கவனம், பேச்சில் நிதானம், சிம்பிளா சொல்ல போனா. அடுத்தது 6ஆம் இடத்தையும் இந்த சனி பார்க்கிறாரு. அப்ப 6ஆம் இடம்னா நீங்க செய்யக்கூடிய வேலை, உத்தியோகம், கடன், முடிஞ்ச அளவுக்கு கடன் தவிர்த்துக்குங்க. அதாவது ஆடம்பர செலவுகளை குறைத்து கொள்ளுங்கள். தேவையில்லாம வட்டிக்கு வாங்குறது, தேவையில்லாம வட்டிக்கு வாங்கி ஒரு பொருளை பண்றது, வீட்டுல சேர்த்துறது, இதெல்லாம் முடிஞ்ச அளவுக்கு குறைச்சிக்குங்க. அதிக ஆடம்பரத்தை குறைச்சிக்குங்க. நீங்க செய்யக்கூடிய வேலை செய்யக்கூடிய இடத்துல எல்லாத்துட்டையும் அனுசரிச்சு போங்க. வேலை செய்யற வாடிக்கையாளர்கிட்டையும் கொஞ்சம் விட்டு கொடுத்து போகணும். உங்க கீழே ஒரு 10 பேர் செய்யறாங்கன்னா அவங்களோட அட்ஜஸ்ட்மெண்ட் எல்லாம் தேவை. அவங்க கிட்ட எதிர்த்து பேசுறது, உங்களோட நீங்க ஓனருங்கிற கெத்து காட்டுறது, இதெல்லாம் கொஞ்சம் காட்டாதீங்க. காட்டினீங்கன்னா வேலையாட்கள் மூலம் பல பிரச்சனை, வேலையாட்கள் மூலம் சங்கடம், வேலை ஒழுங்கா நடக்காம அதனால பண கஷ்டம்,
பிரச்சனை இதெல்லாமே வர்றதுக்கு உண்டான வாய்ப்புகள் நிச்சயமாக இருக்கும். இதே மாதிரி ஒண்ணு இல்லை, நீங்கள் கோர்ட்டு கேஸ் வம்பு வழக்கு ஏதாச்சும் உங்களுக்கு இருந்ததுன்னா கண்டிப்பா கோர்ட்டு கேஸ் வம்பு வழக்கு சார்ந்த பிரச்சனைகள் 100% உங்களுக்கு தீர்றதுக்கு உண்டான வாய்ப்புகள் இருக்கு. அதுல எந்த ஒரு மாற்றமும் இல்லை. அதே மாதிரி ஆரோக்கியத்துல கொஞ்சம் கவனமா இருக்கணும். அதாவது 6ஆம் இடங்கிறது என்ன? வயிறு, உணவு. அப்ப உணவு சார்ந்த விஷயங்களில் கவனமாக இருக்கணும். கண்ட உணவுகளை சாப்பிடக்கூடாது, நேரங்கட்ட நேரத்துல சாப்பிடக்கூடாது. அப்படி சாப்பிட்டா உணவு செரிமான கோளாறு, அதன் மூலம் வயிறு ரீதியான பிரச்சனை, நோய், அதன் மூலம் தொந்தரவு, பல விதத்துல கடன் நோய்க்கு, இது மாதிரி பல சிக்கல்கள்ல மாட்டக்கூடிய வாய்ப்பு. உணவு பயிற்சி தேவை, நாவடக்கம் தேவை, உணவு பழக்க வழக்கங்கள் நிச்சயமாக தேவை. இதெல்லாம் கண்டிப்பா ஃபாலோ பண்ணீங்கன்னா நோய் தொந்தரவோ கடன் தொந்தரவோ வர்றதுக்கு உண்டான வாய்ப்புகள் நிச்சயமாக இல்லை. தந்தைக்கும் மகனுக்கும் கருத்து வேறுபாடு வரும். அந்த கருத்து வேறுபாடுகள் எல்லாம் முடிஞ்ச அளவுக்கு தவிர்த்துக்குங்க. வெளியூர் வெளிநாடு குருமார்களுடைய ஆதரவு கண்டிப்பா உங்களுக்கு தேவை. குலதெய்வம் கோயிலுக்கு அடிக்கடி போயிட்டு வாங்க, மிகப்பெரிய யோகத்தையும் சக்சஸையும் கொடுக்கும். அதே 17/5/2025 இருந்து 2/6/2027 வரைக்கும் ரேவதி நட்சத்திரத்துல புதனுடைய நட்சத்திரத்துல போறார். அப்ப மேசராசிக்கு புதன் உங்களுடைய ஜாதகத்துல 3ஆம் இடத்துக்குடையவன், 6ஆம் இடத்துக்குடையவர். அப்ப மேசராசிக்காரங்க 17/5/2025 மேல 2/6/2027 இந்த காலகட்டங்கள்ல தயவு செய்து யாருக்கும் ஜாமீன் போட போகாதீங்க. யாராவது ஜாமீன் போடுறது கூப்பிட்டா கூட எங்கிட்ட இருக்கிறது ஒரு 10,000 ரூபாய் வச்சுக்கப்பா, என் நாளை விடுன்னு தயவு செய்து சொல்லிட்டு வந்துருங்க. தப்பே கிடையாது. நானாச்சுன்னு ஏத்துக்காதீங்க. புதன்னா சுலபத்தோன் முனை, கிரெடிட் கார்டு யூஸ் பண்ணாதீங்க. தேவையில்லாத பிரச்சனை வரும். செல்போனை தயவு செய்து நோண்டாதீங்க. உங்க படிக்கக்கூடிய மாணவர்கள் தயவு செய்து சொல்றேன், படிக்கக்கூடிய மாணவர்கள் மேசராசிக்காக இருந்தாலும் இந்த செல்போன் விஷயத்துல கொஞ்சம் கவனமா இருங்க. செல்போனை நண்பர்களுக்கு கொடுக்கறது, அவன் ஏதாவது டைப் பண்ணி ஏதாவது மெசேஜ் அனுப்பிச்சுட்டு அதன் மூலம் உங்களுக்கு பிரச்சனை கொடுக்கறது, தேவையில்லாத பசங்களோட சேர்ந்துக்கிட்டு நானாச்சு நான் மாப்பிள்ள நீ பார்த்துக்கலாம்டா அப்படி பார்த்துக்கலான்னு இது மாதிரி லெட்டரோ தகவல் தொடர்போ கம்யூனிகேஷனோ செல்போன் சார்ந்த விஷயத்தில் மீண்டும் மீண்டும் எச்சரிக்கையாக இருங்க. அடுத்தது என்னன்னா, தேவையில்லாத இரவு நேர பயணங்களை முடிஞ்ச அளவுக்கு தவிர்த்துங்க. வம்பு வழக்கு சார்ந்த விஷயத்துல கொஞ்சம் டிஸ்டன்ஸை மெயின்டைன் பண்ணுங்க. கொஞ்சம் சூதானமாக கவனமாக செயல்படணும். அப்ப விவசாயம் எல்லாம் நல்லா இருக்குமா அப்படின்னா நிச்சயம் கால்நடை விவசாயம் சார்ந்த விஷயத்துல கண்டிப்பாக நீங்க ஒரு சுமாரான பலன்களை நிச்சயமாக எதிர்பார்க்கலாம். ரொம்ப டல்லெல்லாம் ஆகாது. ஒரு நார்மலான பலன்களை நிச்சயமா எதிர்பார்க்கறதுக்கு உண்டான வாய்ப்பு இருக்குது. அதே மாதிரி எப்ப 7.5 சனி வருதோ அப்பத்தான் ஒருத்தருக்கு திருமண வாழ்க்கையோ ஒரு நல்ல சுப நிகழ்ச்சியோ ஒரு வீடு கட்டுறதோ நிலம் வாங்குறதோ பூமி வாங்குறதோ சொத்து வாங்குறதோ இந்த மாதிரி ஒரு காரியங்கள் வரும். அப்ப நீங்க ஒரு நிலம் வாங்குறதுக்கு பூமி வாங்குறதுக்கு ஒரு கடன் வாங்கலாம்னா உங்களுக்கு சக்திக்கு தகுந்த மாதிரி ஒரு நிலம் வாங்குறதோ ஒரு பூமி வாங்குறதோ இதெல்லாம் கடன் தாராளமா வாங்குங்க. அப்படி வாங்குனீங்கன்னா இந்த 2.5 வருஷத்துல பின்னாடி பார்த்தா ஒரு நிரந்தரமான ஒரு முதலீடு சொத்துக்கள் இருக்கக்கூடிய சூழ்நிலைகள் இருக்கும். தேவையில்லாத ஆடம்பரத்துக்கு செலவு பண்ணாதீங்க. ஒரு நிலையான ஒரு சொத்து அசெட் பண்றதுக்கு ஒரு கடன் வாங்குங்க சக்திக்கு தகுந்த மாதிரி. அது கடனை கட்டிடலாம், நம்பிக்கை நாணயத்தை பண்ணிடலாம். அப்ப இந்த மேசராசிக்காரங்களுக்கு ஒரு நல்ல பலனே இல்லையானா நிச்சயம் மேசராசிக்காரங்களுக்கு சனி கிட்டத்தட்ட உங்களுடைய ஜாதகத்திற்கு, அதாவது உங்களோட ஜாதகத்துல உங்களுடைய ராசிக்கு சனி பகவான் கிட்டத்தட்ட 9ஆம் இடத்தை பார்க்குது. 2வது திருமணத்துக்காக காத்துக்கிட்டு இருக்கிறவங்க நல்லா புரிஞ்சுக்கங்க. 9ஆம் இடங்கிறது 2வது திருமணம். 2வது திருமணத்துக்காக காத்துட்டு இருக்கிறவங்களுக்கு கண்டிப்பா திருமண வாழ்க்கை சக்சஸ். ரொம்ப நாளா எனக்கு கல்யாணம் ஆகல, வயசு 30, 28, 29, 30க்கு மேல ஆயிடுச்சு, திருமணமே லேட் ஆகுது. அப்ப திருமணத்திற்கு உண்டான அமைப்புகள் வர்றதுக்கு உண்டான வாய்ப்பு இருக்குது. இதோட ஒரு நல்ல விஷயத்தை தெரிஞ்சுக்கங்க. சனி யாருன்னா உங்களுடைய ஜாதகத்துல தொழில்காரகன் சனி. அப்ப உங்களுடைய ஜாதகத்தை நீங்க எடுத்து வச்சுக்கங்க. இந்த சனி பகவான் இங்க இருக்கிறாரு அப்படின்னா இந்த சனி பகவான் உங்களுடைய ஜாதகத்துல 10ஆம் அதிபதி யாருன்னு பாத்துக்கங்க. நல்லா புரிஞ்சுக்க. உங்களுடைய லக்னத்துக்கு நீங்க ராசிக்கு பார்க்க வேணா, பொதுவா உங்களுடைய லக்னத்துக்கு 10ஆம் அதிபதி இது. பொதுவா எந்த லக்னமா இருந்தாலும் நீங்க வச்சுக்கங்க. பொதுவா சொல்றேன், உங்களுடைய லக்னத்துக்கு 10ஆம் அதிபதி எந்த கிரகமோ அந்த கிரகத்துக்கு இது இந்த சனி பகவானுக்கு இது பார்த்துட்டா நிச்சயம் 100% உங்களுக்கு தொழில் அமைப்பு வந்தே தீரும். அதுல எந்த மாற்றமும் இல்லை. அப்ப மேச ராசிக்காரங்களுக்கு 10ஆம் இடத்து அதிபதி சனிதான். அந்த சனியே மேச ராசிக்கு 9ஆம் இடமான பாக்கியஸ்தானத்தையும் பார்க்கிறாரு. கண்டிப்பா நீங்க நிச்சயம் ஒரு தொழில் ரீதியான பாக்கியம் வருவதற்கு நிறைய வாய்ப்பு இருக்குது. நீங்க கவலைப்படணும்னு அவசியமே இல்லை. அப்ப மேச ராசிக்காரங்க எந்த விதமான ஒரு வழிபாடுகள், எந்த மாதிரி ஒரு சில விஷயங்களை செஞ்சா
சனிக்கு பிடிச்ச மாதிரி நடந்தா இவங்க சக்சஸா எந்த ஒரு துன்பத்திலையும், அதாவது வண்டியிலிருந்து கீழே விழுந்து கை கால் சிரைக்கிறதோட அப்படி மேற்காயத்தோட தப்பிச்சு ஜெயிக்கலாம்னா மேச ராசிக்கு 12ஆம் இடத்துல சனி போகிறார். இதுதான் விஷயம். இது யாருடைய வீடு? குருவுடைய வீடு. குருநாயரு குழந்தைகள், குருநாயரு கல்வி. அடுத்தது 12ஆம் இடம்ங்கிறது என்ன? கால் பாதம். ராசி 12ஆம் இடம்னா கால் பாதம், 1ஆம் இடம்னா தலை. அப்ப குருனா குழந்தைகள், பள்ளி குழந்தைகளுக்கு நல்லா புரிஞ்சுக்கங்க. நீங்க இந்த மேச ராசிக்காரங்க எல்லாருமே பள்ளி குழந்தைகளுக்கு, பள்ளிக்கூடம் படிக்கக்கூடிய குழந்தைகளுக்கு, இல்ல உங்க வீட்டுல பக்கத்துல வசதி இல்லாத குழந்தைகளுக்கு கால் பாதத்துக்கு, சனினா பாதுகாப்பு, காலுக்கு ஒரு பாதுகாப்பு காலனி கொடுக்கணும். அப்ப ஸ்கூல் குழந்தைகளுக்கு அல்லது வயது முதிர்ந்தோர்களுக்கு காலுக்கு செருப்பை வாங்கி நீங்க அழகுபடுத்தினா அந்த செருப்பை போட்டு அந்த காலுக்கு ஒரு பாதிப்பு இல்லாம, ஒரு ஹீட் இல்லாம, முள்ளு குத்தாம அவங்க நடந்து போறப்ப உங்களுடைய வாழ்க்கையும் சேமமாக இருக்கும். அப்ப மேசராசிக்காரங்க குழந்தைகளுக்கும் சரி வயது முதிர்ந்தவர்களுக்கும் கால் பாதத்திற்கு குழந்தைகளுக்கு ஷூ வாங்கி கொடுங்க, ரப்பர் செருப்பு வாங்கி கொடுங்க, வயதானவர்களுக்கு தோல் செருப்பு வாங்கி கொடுங்க. இப்படி வாங்கி கொடுத்தீங்கன்னா இந்த பாதிப்புகள் அப்படிங்கிறது ஒரு 75% குறையும். அப்ப வழிபாடுகள் அப்படிங்கிறது எந்த மாதிரி வழிபாடுகள் சூப்பரா இருக்கும்? அப்ப முதல்ல குலதெய்வத்துக்கிட்ட போய் நீங்க வணங்கிட்டு உங்களுடைய குலதெய்வத்துல இது விநாயக பெருமான் இருந்தா அந்த விநாயக பெருமான ஒரு முறை வழிபடுங்க. அடுத்தது சனி பகவானுக்கு திருநள்ளாரோ அல்லது குச்சனூரோ சனியுடைய சன்னதிக்கு உங்களுடைய ஜென்ம நட்சத்திரத்தன்னைக்கு போய் ஒரு 8 மண்ணு விளக்குல தீபம் ஏற்றி மேசராசிக்கு வரக்கூடிய துன்பங்கள், துயரங்கள், கஷ்டங்கள் எல்லாம் தீர வேண்டும், வாழ்க்கையில் நாங்கள் ஜெயிக்க வேண்டும் அப்படின்னு சனி பகவானை கெட்டியா வணங்கிட்டு வாங்க. மீண்டும் சுருக்கமாக நான் சொல்ல போனா 2ஆம் இடத்தை பார்க்குறாரு. கொஞ்சம் பேச்சில் நிதானம், எல்லாத்துக்கிட்டையும் அன்பா பேசுங்க, பொறுமையா பேசுங்க, சந்தோஷமா பேசுங்க, கோவப்பட்டு பேசிடாதீங்க. 6ஆம் இடம் வேலையில கொஞ்சம் கவனமா இருங்க, அசால்ட்டா இருக்காதீங்க, போட்டு ஏறி மிதிச்சிட்டு போயிடுவானுங்க, வேலையாட்களோட கொஞ்சம் அட்ஜஸ்ட்மெண்ட் பண்ணி போங்க. 9ஆம் இடம் குலதெய்வம் கோயிலுக்கு அடிக்கடி போங்க, குலதெய்வோட வழிபாடு பண்ணுங்க. நீண்ட தூர பயணங்கள் எல்லாம் நைட் டிராவல் பண்ணாதீங்க. ஜாமீன் போட வேணாம், கையெழுத்து போட வேணாம். செல்போனா படிக்கிற பசங்கள் செல்போனும், படிக்கிற பிள்ளைக பெண்கள் எல்லாம் தன்னுடைய கணவனோடு அட்ஜஸ்ட்மெண்ட் பண்ணி போங்க. ஃபோனில் பெண்களாக இருக்கட்டும் பசங்களாக இருக்கட்டும், இந்த ஃபோன் சம்மந்தப்பட்ட விஷயத்துல கொஞ்சம் கவனமாக இருந்தீங்கன்னா போதும். குறிப்பாக ஜாமீன் போட்டுறாதீங்க, செருப்பு தானம் பண்ணுங்க. இது எல்லாமே மேசராசிகளுக்கு மிகப்பெரிய யோகத்தை கொடுக்கும். இதெல்லாம் செஞ்சீங்கன்னா சனிக்கு ரொம்ப பிடிக்கும். பெரிய அளவுக்கு பாதிப்பு வரவே வராது. நம்பிக்கையோட செய்யுங்க, நல்லதே நடக்கும். அனைவருக்கும் வாழ்த்துக்கள்.